அடினே இருப்பேன். வெல்கம் பேக் டு another video. Hope you guys doing fine and safe. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதராசி ஃபுல் படத்தோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஸ்பாய்லர் முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் சொல்கிறேன். இருங்க இப்போயே சொல்லிடுறேன். ஸ்பாய்லர் சொல்லாமே இந்த ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ நீங்கள் போய் தியேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட மெயின் ஆளே ஏஆர் முருகதாஸ் தான். அவரோட கம்பேக் மூவினே சொல்லலாம். ஏன்னா நிறைய படம் லாஸ்ட்டாக அவருக்கு 2-3 படம் ஒர்க் ஆகவே இல்லை சுத்தமாக. அதுவும் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. இந்த மூவியோட ஹோப்பே அவரோட கம்பேக்காக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த மூவி நல்லா ஓடிச்சுனா தான் அவருக்கு நெக்ஸ்ட்டு படம் வந்து திருப்பி ஓகேஆர் வந்து திருப்பி வந்துட்டாருன்னு நம்புவாங்க. அந்த மாதிரி இந்த படம் தைரியமாக சொல்லுவேன் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்காரு. அதுவும் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நிறையா சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயம் அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருந்தாரு. மெயினாக சொல்ல போனீங்கன்னா ஒரு 2-3 சீன் நான் அது வந்து சொல்லலை, ஜஸ்ட்டு என்ன சீன்னு சொல்கிறேன். கத்தியால் குத்துவாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். யார் குத்துவாங்க என்ன குத்துவாங்க இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த சீன் வந்து பயங்கரமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு சீன் சொல்ல போனால் சிவகார்த்திகேயன் வந்து ஃபோனில் பேசுவார். அது கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு நல்ல சீனாக இருந்துச்சு. எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு அந்த மாதிரி சீன். ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு லவ்க்காக ஒரு பையன் எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போவான். ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து நிறைய பேரோட லைஃப்பில் இருக்கும். ஒரு பையன் வந்து அந்த லவ்வுக்காக என்னெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வரும். அந்த பொண்ணு வந்து விட்டு போகும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. விட்டு போகும் போகாது அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விட்டு போதா விட்டு போகலையா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. விட்டு போச்சுன்னா அந்த பையன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் 2 ஹீரோயினா 3 ஹீரோயினா இதெல்லாம் நீங்கள் வந்து படத்தில் பார்த்துக்கோங்க. நான் இந்த ரிவ்யூவில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். அனிருத் வழக்கம் போல் அவர் பாட்டுலாம் நிறையா கொடுத்து ஒரு 2-3 பாட்டு அந்த தங்கப்பூவே அந்த தங்கப்பூவே இந்த பாட்டு ஒரு 2-3 பாட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அது சூப்பராக ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் வந்து இன்னொரு நிறையா அந்த கதையில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வில்லன் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ஆள். அவருக்கு செம்மையான ஃபைட் சீன்லாம் கொடுத்து அவரை நல்லா காமிச்சிருந்தாங்க படத்தில். ஹீரோயின் சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்துட்டு போனாலே வேன் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இதான் அவங்களோட தமிழில் ஃபஸ்ட் படம் தான்டா. ஆல்ரெடி இருக்காங்களே, ஆல்ரெடி 2-3 படம்லாம் நடிச்சிருக்காங்க போல், நமக்கு தெரியல. நம்ம இப்போ தான் புதுசாக சிவாவோட பார்க்கும்போது சிவாவும் செம அழகாக இருக்கார். அந்த பொண்ணும் வந்து செம அழகாக இருக்குது. 2 பேரும் பார்க்கும்போது நம்மளாம் எப்போ லவ் பண்ண போகிறோம் அந்தமாரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இவ்வளோ தான். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் அவ்வளோவா பயங்கரமாக ஒர்க் ஆகலை. ஃபைட்டு எல்லாமே சூப்பராகவே பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து விஎஃப்எக்ஸ் எதுவும் பண்ணல, பாம்ஸ்லாம் வச்சு ரியலாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து விஷுவல் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். சினிமோட்டோகிராஃபர் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாரு. எடிட்டரும் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே காம்பினேஷன் வந்து செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. சினிமேட்டிக்காகவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாகவும் இந்த படத்தில் எந்த குறையும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். இந்த தேட்டரில் ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன்னா, ஸ்டோரியில் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வில்லன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் ஏன் அவர் ஸ்டார்ட் பண்ணார், லைட்டாக அவரோட கனெக்ட் நமக்கு கிடைக்கல. அவர் ஏன் இதை பண்ணுறாருன்னு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் இன்னொன்று பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கும் படம். அண்டு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த ஹீரோயினை வந்து உனக்கு இந்த பொண்ணே கிடைக்கூடாதுன்னு பாடுறா, நான் என்ன பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லி அவங்கள எங்கேயா வேனில் ஏற்றி, அதாவது கண்டெய்னரில் ஏற்றி எங்கேயா நார்த் இந்தியா அந்தமாரி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். ஒரு 2 சேசிங் சீன் மாதிரி வச்சு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி படம் வந்து 2.5 hours கிட்ட வந்துடுச்சு.
இன்னும் நம்ம இழுத்தா அப்புறம் 3 hours 4 hours தான் படம் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா படம் ரொம்ப லேகுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உண்மையாகவே படம் சூப்பராகவே இருக்குது. நான் ஓடிடியில் வந்தாலும் திருப்பி இன்னொரு வாட்டி போய் பார்ப்பேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். பை காய்ஸ்.